இது மகிமை நேரம். நம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே அநேக வாக்குத்தத்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள, அந்த வாக்குத்தத்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். வேதத்திலே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் தேவன் அவருடைய தேவதாசர்களோடு வாக்குத்தத்த வசனங்களின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆபிரகாமோடு வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசியிருக்கிறார், யாக்கோபோடு பேசியிருக்கிறார், மோசேயோடு பேசியிருக்கிறார், யோசுவாவோடு பேசியிருக்கிறார், தாவீதோடும் பேசியிருக்கிறார். யார் இந்த வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசித்து அதை தியானித்து அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குத்தத்த வசனங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டதாம்? அது உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்காகவும் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இந்த வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் காணப்படுகிறது. அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்திருக்கும் பொழுது, கவலைப்படும் பொழுது, பயப்படும் பொழுது தேற்றுகிற வசனங்கள் அநேகம் வேதத்திலே காணப்படுகிறது. இப்பொழுது நாம் தேற்றுகிற கர்த்தர், நம்முடைய காயங்களை ஆற்றுகிற கர்த்தர், நம்மை தேற்றுகிறதான வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிப்போம். முதலாவது கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். நாம் இந்த வாழ்க்கையிலே பயப்படும் காரியங்கள் அநேகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இயற்கையினால் பயப்படக்கூடிய காரியங்கள் கடந்த வருடங்களில் பார்க்கும் பொழுது இந்த கொள்ளை நோயின் நிமித்தம் தேசமே கலங்கி பயந்து கொண்டிருந்தோம். பயப்படக்கூடிய காரியங்கள் அநேகம் வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வியாதியின் நிமித்தம் ஒரு வியாதி வந்துவிட்டால் இந்த வியாதி நம்மை மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகுமோ, இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பேனோ என்று நாம் பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்மை எதிர்த்து நிற்கிற மனுஷர்கள் அநேகம். நம்மை தொழிலிலும் நம்முடைய வேலை செய்கிற இடத்திலும் முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் அநேகர், நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகர். பொறாமை நிமித்தமாக, போட்டியின் நிமித்தமாக நம்மளோடு கூட வழக்காடுகிறவர்கள் அநேகர். அவர்களை குறித்து, மனுஷர்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். கடன் பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்படுகிறோம். கடன் பட்டா நெஞ்சம் போல் என்று சொல்வது போல கடன்காரரை பார்த்தால் நம்ம பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பதறுகிறோம். பல நேரங்களிலே பதறுகிறோம். பதறுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உன் தேவன் உனக்கு நீதியை சரிக்கட்டவும் உனக்கு பதிலளிக்கவும் வருவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பயப்படும் காரியத்தில் மனுஷர்களை குறித்து பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே சில மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுலோடு இருந்த நாட்களில் சவுலுக்கு தாவீது அநேக காரியங்களில் நன்மை செய்கிறவனாகவே இருந்தார். சவுல் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்படும் பொழுது சுரமண்டலங்களை மீட்டி அவரை விடுவித்தார். ஆனாலும் பொறாமையின் நிமித்தமாக தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவன் துரத்தி அவனை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் தாவீது சவுலுக்காக ஒளித்து ஆண்டவரே, என்னுடைய வழக்கை நீர் கேளும், எனக்கு நீதியை நீர் சரிக்கட்டும் என்று கர்த்தரிடத்தில் மன்றாடியிருப்பார். கர்த்தர் அவனை விடுவித்து சவுலின் கைக்கு அவனை தப்புவித்து தாவீதை பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவ்வளவு உறுதியோடு தாவீது சொல்வார், கர்த்தர் என் வழக்கையும் என் நீதியையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று தாவீது சொல்கிறான்.
உடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். நம்மை எதிர்த்து வழக்காடுகிறவர்களுக்கு எதிராக கர்த்தர் நமக்காக வழக்காடி நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் விடுவிப்பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயக்கேடு செய்கிற மனுஷன் அல்ல. ஆபிரகாம் சொல்லும் பொழுது சொல்லுவார், சோதோம் குமரா பட்டணத்தில் சாபங்கள் பாவங்கள் பெருகி இருக்கிறது நிமித்தம் தேவ மனிதர்கள் அதை அழிக்கும்படியாக கடந்து செல்லும் பொழுது லோத் அங்கே இருக்கிறது நிமித்தம் ஆபிரகாம் தேவ மனுஷர்களிடை வேண்டிக் கொள்ளுகிறான், கர்த்தாவே நீதிமான்களின் நிமித்தம் துன்மார்க்கரின் நிமித்தம் நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று அவரிடத்துல கெஞ்சி கேட்கிறான். அப்போ சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்று வேண்டிக் கொள்கிறான். ஆம், நம்முடைய கர்த்தர் சர்வலோக நியாயாதிபதி. நம்முடைய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நமக்காக வழக்காடுவார், நம்முடைய பயங்களை நீக்குவார். முகாந்திரம் இல்லாமல் நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் கர்த்தர் நீதியை சரிக்கட்டவும் நமக்கு பதிலளிக்கவும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவை எந்த காரியத்தை குறித்து நமக்கு பயம் காணப்படுகிறதோ அதை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கவும் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். இந்த வசனங்களை பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நாம் பயப்படாமல் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எவீரு என்று ஜெபாலய தலைவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் இயேசு கூடவே இருக்கிறாரு. இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய மகள் வியாதியாக இருக்கும் பொழுது இயேசு அவர் கூட போகிறாரு. ஆனால் சற்று தாமதித்ததுனால கூட வர்றவங்க சொல்கிறாங்க, நீ போதகரை வருத்தப்பட வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எவீரு இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போது கர்த்தருக்கு வல்லமை உண்டு. இந்த காரியத்தை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்கிற வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் அந்த வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது தான் அந்த பயத்தை நம்மளோட நீக்க முடியும். பயப்படாதே என்று நம்மை குறித்து சொல்கிறார். நாம் பயப்படாமல் இருக்கணும்னா விசுவாசம் உள்ளவனாக இருக்கும். எவரே பார்த்து இயேசு அதான் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. அந்த விசுவாசத்தினாலே நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும். தாவீது சொல்கிறார், எவ்வளவு தைரியத்தோட சொல்கிறான் பார்த்தீங்களா, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை குறித்து நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது சொன்னது போல நாமும் அவருடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது பயப்பட தேவையில்லை. பிரியமானவர்களை, பயப்படாதிருங்கள். உன் கர்த்தர் நீதியை சரிக்கட்டவும் உன் கர்த்தர் பதிலளிக்கும் வருவார். அவர் உனக்கு திடன் தருவார். அவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வார். ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிற பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி உடைய வசனத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பயமின்றி நாங்கள் வாழவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே வந்து சேரவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி. அதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் திடப்படுத்தி பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.